குக்கு வித் கோமாளி சீசன் 5 முற்றிலுமே கொஞ்சம் வித்தியாசமான சீசன்னு கூட சொல்லலாங்க. காரணம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜு மாறி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் கம்பெனியும் மாறி இருக்கு. டைரக்டரும் மாறி இருக்கிறாரு. அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நிறையாவே மாற்றங்கள் இருக்கும். அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தாங்க. ஸோ நிறைய ரவுண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 10 குக்கு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே வேகமாக இன்ட்ரோடக்ஷன்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பேரிங் நடக்கும் இல்லைங்களா? அந்த பேரிங் கூட பார்த்தீங்கன்னா, வழக்கத்துக்கு மாறா ரொம்பவுமே வேகமாகவே நடந்துருதுங்க. ஸோ சீசன் 1, 2, 3, 4 இப்படி எல்லா சீசனையுமே பார்த்துருப்போம். 3வது சீசனில் தான் பெரும்பாலான எபிசோடில் புகழ் இருந்திருக்க மாட்டார். நிறையா வாரங்களில் அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால ஸோ 3வது சீசனில் மட்டும் புகழ் பார்த்திங்கன்னா அதிகமாக கலந்துக்கல. அதே டைமில் 4வது சீசனில் வந்துட்டார். ஸோ புகழ் எந்த சீசன்லலாம் இருக்கிறாரோ அப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த புகழை சுற்றியே தான் பார்த்திங்கன்னா கேமராவை நவுத்துவாங்க. ஸோ அவரை சுற்றியே தான் அது நடக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக அவரோட இதை தான் காமிப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த சீசன்லேயும் பெரும்பாலுமாக புகழை தான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. புகழை சுற்றியே தான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சீசனில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்வான்டேஜ் டாஸ்க்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா பேரிங் நடந்த உடனே அட்வான்டேஜ் டாஸ்க்கு தான் நடக்கும். ஆனால் இந்த சீசனில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அட்வான்டேஜ் டாஸ்க்கு தாங்க, ஆனால் அட்வான்டேஜ் டாஸ்க்கு மாதிரி இருக்காது. ஸோ இந்த வாரம் நமக்கு என்ன சேலஞ்ச் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? சீ ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ பேரிங் நடந்த உடனே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு மீன் கொடுத்துட்டாங்க. மீன் அதாவது ஒரே வகையான மீன் தான் கொடுத்துருக்குறாங்க எல்லாத்துக்குமே. அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணணும். அதுவும் 30 நிமிஷத்தில் பண்ணணும். இது ஒரு மெயின் டிஷ் இல்லைங்க. இதுவும் ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க்கு தான். ஸோ எப்பயுமே அட்வான்டேஜ் டாஸ்க்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா கோமாளிகள் பார்த்திங்கன்னா அதில் பெரும் பங்காற்றுவாங்க. ஆனால் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு பார்த்திங்கன்னா முற்றிலுமே சமைக்கிறது அப்படிங்கிற போது குக்கு தான் இதில் பெரும்பாலும் பங்காற்றணும். மெயின் டிஷ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணணும். ஆனால் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ரொம்பவுமே சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ எப்பயும் நம்ம ப்ரொமோவிலே தெரிஞ்சிடுச்சு யார் அந்த இதில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிரியங்கா தேஷ்பாண்டே தான் பார்த்திங்கன்னா இந்த அட்வான்டேஜை வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வின் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க வேணும்னா அவங்களோட கோமாளியை மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா 2 பேர்த்தோட கோமாளியை இன்டர்சேஞ்ச் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்காவுக்கு யார் வந்திருந்தாங்க? ஸ்வப்னம் வந்திருந்தாங்க. ஸ்வப்னத்தை விடிவி கணேஷுக்கு மாற்றி விட்டுட்டு விடிவி கணேஷுக்கிட்ட இருக்கிற புகழை பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்கா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நாளைய எபிசோடில் மறுபடியும் ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க்கு. ஸோ மற்ற சீசன்லலாம் நடந்தது இல்லைங்களா? அதே மாதிரியான அட்வான்டேஜ் டாஸ்க்கு நாளைய எபிசோடில் நடக்க போது. அந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயின் குக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய இது காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைய எபிசோடு என்ன மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.